நாம் வணங்குற குலசாமி, நம்மளை காக்கிற குலசாமிய நேரில் பார்த்தவரோட உண்மையான பதிவு அறிவு நண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். என்னங்க, குலசாமி என்ன கனவுல பேசும், அசரீரி வாக்குல பேசும், அருளாளர் பெருமக்களால் அவங்க மூலமாக பேசும், சத்தியமான மக்கள், நீதியான நேர்மையான மக்கள் மூலமாக பேசும், குழந்தைகள் மூலம் பேசும், பெரியோர்கள் மூலம் பேசும், சபனங்கள் மூலமாக பேசும். இதுதானங்க அருள் வாக்கு மூலமாக பேசும். ஆனால் இன்னைக்கு இந்த பதிவில் குலசாமியை நேரில் பார்த்தேன் அப்படின்னு ஒரு அன்பர் சொன்னதை அறிவோம் அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். சரிங்க, அப்படி என்ன அந்த பதிவில் இருக்குது அப்படின்னா, அவர் சொல்லும்போது அந்த குலதெய்வம் அந்த மக்களை அவரை எந்த அளவு நேசித்து நிற்கிது, அவர் எந்த அளவு அந்த குலசாமி மேலே நம்பிக்கையை வச்சுருக்காரு அப்படிங்கிறதுனால அதை எல்லா மக்களும் கேட்கட்டுமே, எல்லா மக்களும் தெரிஞ்சுக்கிறட்டுமே அப்படிங்கிறதுனால இந்த உண்மையான நிகழ்வை அறிவோம் நண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். ஒரு குலசாமி எல்லாம் இருக்குது, ஆதியிலேருந்து இப்போ வரைக்கும் பேசி எப்படி மேக் அவுட்டாக நின்று எல்லா மக்களையும் ஊரையும் விவசாய நிலங்களையும் காத்து வந்த தெய்வம். அந்த குலசாமி எல்லைக்கு பக்கத்துலேயே ஒரு பங்காளி வீடு கட்டி வாழ்ந்துட்டு வர்றாரு. அவர் என்ன பண்ணுவார், குலசாமி கோவிலுக்கு எங்கே போனாலும் அந்த குலசாமி கோவிலை கும்பிட்டு ஒரு சூடத்தை பொருத்திட்டு தான் அவர் போவார், எந்த ஒரு காரியமாக இருந்தாலும். சரி, அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு நாள் மதியான வேளையில் தன்னுடைய மனைவிக்கு இளநி, எப்படி தன்னுடைய மனைவிக்கு இளநி வாங்கிட்டு போவான் அப்படின்னு என்ன பண்ணுறாரு, இளநி வாங்கிட்டு வர்றாரு. இளநி வாங்கிட்டு வரும்போது சரியா ஒரு 3 மணி, 2 மணிக்கு மேலே 3 மணி, அந்த சுற்று வட்டார ஏரியாக்களில் யாருமே இல்லை. இந்த நல்ல உச்சி வெயில் அந்த நேரங்களில் அந்த பொதுமக்களோட அந்த வருகை கம்மியாக இருக்கும், எல்லாரும் வீடும் அடைச்சிருக்கு. அப்புறம் வீட்டுக்குள்ள ஒரு படி இருக்கு, அந்த படி மேலே படிக்கு கீழே அவர் உட்காந்து என்ன பண்ணுறாரு, தன்னுடைய மனைவிக்கு இளநியை சீவிக்கிட்டு இருக்காரு. அப்போ அவர் காதில் தண்டை சத்தம் கேட்குது. தண்டை, அந்த பெண் தெய்வங்கள் போடும் பார்த்தீங்களா தண்டை, அந்த தண்டை சத்தத்தோட ஒரு சத்தம். என்னடா அப்படின்னு பார்க்கும்போது ஒரு அம்மா எப்படி கண்டாங்கி சேலை கட்டி கையில் காலில் தண்டை ஓட்டு அந்த அம்மா என்ன பண்ணுது, ஒரு குழந்தைய மடியில் தூக்கி மேலே மொட்டை மாடி, அந்த மொட்டை மாடியிலிருந்து அந்த அம்மா இறங்கி வருது. இறங்கி வரும்போது அவருக்கு கேட்கறது அந்த தண்டை சத்தம் மட்டும்தான். இறங்கி மெதுவாக இறங்கி வருது. இவர் கீழே உட்காந்துருக்காரு. அந்த அம்மாவையும் அந்த குழந்தையும் பார்த்த உடனே நீ யாரு என்ன அப்படின்னு அவருக்கு கேட்க தோணலை. அவர் இதுக்கு முன்னாடி பார்த்ததில்ல, தான் வீட்டில் மேலே வீடு இல்லை, மொட்டை மாடி தான். அந்த மாடிப்படியிலிருந்து அந்த சத்தம் கேட்டு அந்த அம்மா இறங்கி வருது. பார்த்த உடனே அவர் என்ன பண்ணுறாரு, யாருமா நீயே, உன்னை எங்க பார்த்தது இல்லையே, மேலே வீடு இல்லையே, நீ எப்படி மேலே இருந்து வர்ற அப்படின்னு அவர் அந்த அம்மாட்ட கேள்வி திரும்பி கேட்கல. ஆச்சரியமா அதிசயமா அந்த அம்மாவை பார்க்குறாரு. அந்த அம்மாவோட அந்த தண்டை சத்தம் கேட்ட உடனே அவருக்கு உடம்புக்கு புல்லரிப்பு ஜிம்மு 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 ஜிம்முன்னு புல்லரிக்குது. கீழே அந்த அம்மா இறங்கி வருது. மெதுவா அந்த அம்மா இறங்கி வருது, குழந்தைய தூக்கிட்டு இறங்கி வந்து அந்த அம்மா அவர்கிட்ட பேசுது. எப்படி பேசுது, ஏப்பா ரொம்ப தாகமா இருக்குப்பா, வறட்சியா இருக்கு, எனக்கு ஒரு இளநிய சீவி கொடு அப்படின்னு அந்த அம்மா அவர்கிட்ட கேட்குது. அதை பார்த்த உடனே அவரு சரிம்மா அப்படின்னு என்ன பண்றாரு, ஒரு இளநிய சீவி அந்த அம்மாவுக்கு கொடுக்குறாரு. அந்த அம்மா என்ன பண்ணுது, அந்த ஒரு இளநிய முதல்ல தனக்கு கொடுக்காம தான் பிள்ளைக்கு கையில கக்கத்துல வச்சிருக்க அந்த பிள்ளைக்கு அந்த இளநிய கொஞ்சம் கொடுத்துட்டு கொஞ்சத்தை அந்த அம்மா குடிக்குது. கொடுத்துட்டு எதுவுமே சொல்லலை, நல்லா ஆசதீர மணக்க நல்லா அந்த இளநிய தான் பிள்ளைக்கும் கொடுத்துட்டு தனக்கும் கொடுத்துட்டு அந்த அம்மா அவருடைய வீட்டுக்கு வெளியே
எப்படி மேலிருந்து கீழே போகுமோ அந்த கீழ் வீட்டுக்கு உள்ள போகாம வாசப்படியில உட்கார்ந்துருக்க அவர்கிட்ட அந்த இளநியை வாங்கி குடிச்சிட்டு தான் பிள்ளைக்கும் கொடுத்துட்டு அந்த வீட்டை விட்டு வெளியே அப்படியே கீழே இறங்கி அந்த கோவில் இருக்கிற அந்த வழியா அந்த அம்மா போகுது. போன உடனே இவர் என்ன பண்றாரு, இவருக்கு ஒரே பிரமிப்பு, ஒரே அதிசயம், ஒரே ஆச்சரியம். என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியல. அப்ப வீட்டுக்காரம்மா வீட்டுக்குள்ள இருந்து வருது. ஏங்க இளநி சீவுனீங்க எங்கங்க? இளநி சீவிக்கிட்டு இருந்தீங்களே எங்கங்க சீவிட்டீங்களா அப்படின்னு அந்த அம்மா அந்த ஐயாவோட அந்த மனைவி கேக்குது. அவர் சொல்றாரு, உனக்கு இளநி சீவுனேத்தா சீவுனே, ஆனா நம்ம சாமி வந்து நான் சீவன இளநியை வாங்கி குடிச்சிட்டு அதனுடைய தாகத்தை தீர்த்துட்டு அது எல்லைக்கு போயிருச்சு. இரு உனக்கு இன்னொரு இளநி சீவி தர்றேன் அப்படின்னு இன்னொரு இளநி எடுத்து சீவுறார். அப்ப அந்த அம்மா நம்ப முடியல. என்னங்க சொல்றீங்க? என்ன நீங்க வாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கீங்க? யார் இருக்கா? நீங்க நான் இளநி எனக்குன்னு நீங்க குடிச்சு விட்டீங்களா? யாருமே இல்லை. யாருக்கு சீவி கொடுத்தீங்க? சாமி வந்து கேட்டுச்சு, சாமிக்கு சீவி கொடுத்தீங்களா? எதுவும் கனவுல எதுவும் தூங்கிட்டீங்களா? கனவு எதுவும் கண்டீங்களா? என்னங்க அப்படின்னு அந்த அம்மா நம்பல. அதுக்கு அவர் திருப்பி சொல்றாரு, நீ நம்ப வேணாம், ஆனா அதுதான் உண்மை. நம்ம சாமி இன்னைக்கு நம்ம வீடு ஏறி வந்துருச்சு. நம்ம சாமி கேட்டது என்ன தெரியுமா? தெய்வம் தாகமா இருக்குன்னு தவிச்ச வாய்க்கு இந்த இளநீரை அந்த வாங்கி தான் பிள்ளைக்கும் கொடுத்துட்டு போயிருச்சு. நாம இவ்வளவு காலமா வணங்கி வந்த சாமி உரிமையோட நம்ம கிட்ட இது போன்று இந்த தவிச்ச வாய்க்கு இளநி கேட்டு குடிச்சதே போதும். இந்த ஜென்மத்துல நமக்கு கிடைத்த பெரும் பாக்கியம். சரி, இனிமேல் வாரத்துல ஒரு தடவை இல்லைன்னா மாசத்துல ஒரு 2 தடவை 3 தடவை நம்ம சாமிக்கு ஒரு இளநியை வாங்கி நாம வெட்டி நாம வணங்கணும். மறந்துடாம நம்ம எல்லையில வைக்கணும். எனக்கு அதை ஞாபகப்படுத்துன்னு சொல்றாரு. அப்ப அந்த அம்மா மறுபடியும் நம்பல. என்னமோ சொல்றீங்க, ஆனா நம்புற மாதிரி இல்லைங்க அப்படின்னு சொன்ன கணமே, நீ நம்ப வேணாப்பா, அதுதான் உண்மை அப்படின்னு சொன்ன உடனே அவர் வீட்டுல கன்னி மூலையில சவனம் கண்ணன்னு அந்த இடத்துல சவனம் கேட்ட உடனே அந்த அம்மாவுக்கு புல்லரிப்பு வந்துருச்சு. ஏங்க நீங்க சொன்னதை நான் நம்பல, உண்மைன்னு சொன்ன கணம் நம்ம வீட்டுல சவனம் கேட்டுச்சு பாத்தீங்களா, அதுல நான் நம்புறேங்க. நம்ம சாமியை பார்த்துட்டீங்களாங்க? எப்படிங்க இருந்துச்சு நம்ம சாமி? எப்படி இருந்துச்சு அப்படின்னு அந்த அம்மா ஆவலோட கேட்குது. அவருக்கு சொல்றாரு, நம்ம தாயி வறட்சியோட தவிச்ச வாய்க்கு தண்ணி கேட்டு தாம் பிள்ளைக்கும் சேர்த்து கேட்டு வர்ற நிலைமைக்கு நம்ம ஆளாக்கிட்டோமே. நம்ம எல்லைக்கு நம்ம சாமிக்கு தேவையானதை நம்ம சரியா செய்யல போல. வறண்ட நாக்குக்கு தவிச்ச வாய்க்கு தண்ணி கேட்டு வர்ற இந்த நிலைக்கு நம்ம சாமியை நம்ம ஆளாக்கிட்டோமே. எளிமையா கண்டாங்கி சேலையை கட்டி காலில் தண்டை போட்டு பச்சை குழந்தைய இடுப்புல தூக்கி அந்த தாய் வந்துச்சுதா, என்கிட்ட நம்ம கிட்ட இளநி நம்ம வீட்டுல இளநி வாங்கி குடிச்சிச்சு. அந்த அம்மாவை பார்த்த உடனே எனக்கு எந்த பேசணும் ஏது பேசணும்னு தெரியல, பேச்சு மூச்சு இல்ல. அந்த தாய் என்ன கேட்டுச்சோ அதை நான் நிறக்க செஞ்சு கொடுத்துட்டேன். எதுவும் கேட்கல, கேள்வியே கேட்கல. அந்த அம்மாவும் என்கிட்ட அதை மீறி எதுவும் பேசிக்கல. குடிச்சிட்டு நல்லா ஒரு மன மகிழ்வோட அந்த அம்மா எல்லைக்கு போயிருச்சு அப்படின்னு அவர் சொல்றாரு. அதாவதுங்க, இதை ஏன் நான் உண்மை பதிவுன்னு சொல்றேன் தெரியுமா? ஒரு சில பேர், ஒரு சில மக்கள், என்னங்க குலசாமியை நேர்லலாம் பார்க்க முடியுமா, நேர்லலாம் பார்த்துருப்போமா, அந்த சாமி கனவுல தானங்க பேசும், சாமியாடி மேல வந்து சாமி தானங்க பேசும் அப்படின்னு சொல்ற அந்த காலகட்டங்கள்ல நேருக்கு நேரா இது போன்று தெய்வங்கள், எந்த தெய்வம் வரும்? நம்மளை காக்குற நாம வணங்குற குலசாமி தான் அதனோட உருவத்துல வரும். உருவம் மட்டும் இல்லை, இப்படி நேரா உருவம் காட்டுறதெல்லாம் ரொம்ப அரிய பொக்கிஷமான விஷயம். இதை விட உயிரினங்கள் மூலமாக, மற்ற தெரிந்த நபர்கள் தெரியாத நபர்கள் மூலமாக நம்ம சாமி நம்ம கிட்ட வந்து உரிமையோட கேட்குங்கிறது சத்தியமான உண்மை. இந்த பதிவு இன்னைக்கு அறிவு நண்பர்களுக்கு சொல்ல காரணம் என்ன அப்படின்னா, தவிச்ச வாய்க்கு தண்ணி கேட்குது அப்படின்னா எந்த நிலையில இருந்திருக்கும்? தனக்கு தேவையில்லைன்னா கூட கேட்டிருக்காதுங்க. தான் பிள்ளைக்கு தாகமா இருக்கு, வறன்றோம்,
அந்த தொண்டை வறண்டிருக்குங்கிறதுனால தான் பிள்ளைய தூக்கிட்டு வந்து தன்னுடைய உரிமைப்பட்ட மக்கள்கிட்ட உரிமையோட கேட்டு அந்த இளநியை வாங்கி குடிக்குது பாருங்க. அதுதான் நம்ம சாமி. நம்ம சாமிக்கு நம்மளை விட்டா வேற யாரும் இல்லைங்க. நம்ம குலசாமிக்கு நம்மளை விட்டா வேற யாரும் இல்லை. அதனாலதான் குலசாமி கோவிலுக்கு போங்க, தெய்வத்தை வணங்குங்க, உங்களால முடிஞ்சதை செய்யுங்க. வேற யார்கிட்டையும் போகாதுங்க, வேற யார்கிட்டையும் கேட்காதுங்க. தனக்கு உரிமைப்பட்ட மக்கள்கிட்ட தாங்க கேட்கும். தனக்கு உரிமைப்பட்ட மக்கள்கிட்ட தாங்க எதையும் எதிர்பார்த்து நிற்கும். வேற யாருக்கிட்டையும் போகாது. அப்படி போச்சு அப்படின்னா அந்த குலசாமி அதனுடைய தேவையை நிவர்த்தி செய்ய முடியாதா? அதுக்கு கிடைக்காதா? ஏன் தன்னுடைய பிள்ளைகளுக்காக அந்த எல்லையில காத்து நிற்க காரணம் என்ன? என் வீடு, என் பிள்ளைய தானே எனக்கு கஞ்சி ஊத்தணும், என் பிள்ளைய தானே என்னைய தூக்கி போடணும், என் பிள்ளைய தானே என் மேல பாசம் காட்டணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் எல்லா மக்களும் போய் சேரணுங்கிறதுக்காகத்தான் இந்த பதிவு, இந்த உண்மையான நிகழ்வுல சொல்ல ஆசைப்படுறேன். நம்ம நல்லா இருக்கோம், நல்லா இல்ல, சண்டை, மனக்குழப்பம், வேறுபாடு, தீயவன, அது இது எதுவாக இருக்கட்டும், உங்க குலசாமிய நீங்க வணங்குறத நிப்பாட்டிடாதீங்க. உங்க குலசாமிக்கு செய்யறத காலத்துக்கு செலுத்தி வாங்க. உங்களால முடிஞ்சதை செய்யுங்க அப்படின்னு இந்த பதிவின் மூலமாக பணிவோடு கேட்டு, இந்த நிலையை நம்ம சாமிக்கு நாம கொடுக்க கூடாது. நமக்கு தேவையறிஞ்சு, நம்மளுடைய நிலையறிஞ்சு, நம்மளுடைய வசதி அறிந்து நம்ம சாமி பார்த்து பார்த்து நம்மளை இந்த அளவுக்கு வச்சிருக்க தெய்வத்தை அதனுடைய தேவை அறிஞ்சு நாம செஞ்சு கொடுக்கணும். அதனுடைய வழிபாடுகளை, பூச புனஸ்காரங்களை, விழாக்களை, தெய்வம் விரும்பும் ஆயுதங்களை நாம இடைவிடாம செய்து ஒடுக்கணுங்கிறதுக்காக இந்த உண்மையான நிகழ்வு அறிவோம் நண்பர்கள்ட்ட, தெய்வத்தை நேசிக்கிற பெருமக்கள்கிட்ட, குலசாமியோட வலிமையை, அதனுடைய மகத்துவத்தை, அதனுடைய உருவத்தை எப்படியெல்லாம் காட்டும், எப்படியெல்லாம் கேட்குங்கிறத அந்த நிகழ்வை பகிர்ந்து கொள்ளத்தான் இன்னைக்கு இந்த பதிவு. அந்த தாய பரிபூரணமா வணங்கி அழகான காட்சி கொடுத்த அந்த தெய்வத்தை இக்கணத்துல பரிபூரணமா வணங்கி இந்த பதிவை அனைத்து மக்களுக்கும் சமர்ப்பிக்கிறேன், பகிர்ந்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.